ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பெப்பர் மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி அப்புறம் நானுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாவை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ரஃப்பாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கினா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்காதீங்க, கரிஞ்சிரும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உரப்பு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கடைசியில் பெப்பர் தூள் தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ஊற்றின தண்ணியுமே கொஞ்சம் வற்றி இருக்குது. இந்தளவுக்கு நல்லா குக்காகி வரணும். இந்த டைமில் கொஞ்சமாக கேப்சிகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை சேர்த்துக்கலாம். க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நான் அரை கேப்சிகம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச 300 கிராம் பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் கஸ்தூரி மேத்தி நல்லா கையை வச்சு கசக்கி அதில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் மேலே சேர்த்துருங்க. அப்படியே சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்தளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பெப்பர் தூள் சேர்க்கணும். முன்னாடியே பெப்பர் தூள் சேர்க்கக்கூடாது. கடைசி ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி நானுக்கெலாம் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைமில் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு சூப்பரான பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.